Hi friends, welcome to NithuMithu kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பட்டாணி மசாலா. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு காஞ்ச பட்டாணியை ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 100 grams பட்டாணி எடுத்துக்கலாம். 4 hours ஊற வச்சு இப்போ இந்த ஊற வச்ச பட்டாணியை ஒரு குக்கரில் போட்டு 1 teaspoon உப்பு போட்டுக்கலாம். பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டாணி மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 tablespoon தேங்காய், 1 teaspoon சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் ஜஸ்ட்டு சும்மா ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டால் போதும். சும்மா இந்தளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போது நம்ம பட்டாணி மசாலா செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 tablespoon ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 1 teaspoon கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு 1 teaspoon போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. கூடவே நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மிலேயே வச்சு ஒரு 5 minutes நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நல்லா பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பட்டாணி இதில் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா NithuMithu கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.